அதனால் வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா பொன்னிறமாக செவக்க விட்டு, அதுக்கப்புறம் இறாலை போட்டு இப்படி செவக்க விட்டுக்கணும். அதுக்கப்புறம் சுரக்காய் க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். இதை க்ளீன் பண்ணி அதில் அள்ளி போட்டு வதக்கணும். அதுக்கப்புறம் மாவு வந்து கொஞ்சோண்டு தேங்காய் போட்டு பிணைஞ்சி வச்சுருக்கேன். கொலக்கட்டை பிடிக்க தக்காளி. இது தலைப்பால், தண்ணிப்பால், அவ்வளோதான். 1 by 1 ஆட் பண்ண வேண்டியதான். ஃபினிஷ். இந்த மாதிரி வதக்கி விட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் நல்லா மசியட்டும். சுரக்காய் மசியறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பிணைஞ்சி வச்சுருக்க மாவில் கொலக்கட்டை பிடிச்சி வச்சுக்கிடுவோம். கொலட்டை பிடிச்சி வச்சுக்கிட்டோம்னா அதில் போட கொஞ்சம் ஈஸி நமக்கு. உங்களுக்கு தேவைப்பட்ட அளவு பிடிச்சிக்கலாம்.